بدري يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها ரம்ஜான்ல என்ன பண்றதுன்னு இந்த ரமலானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது, ரமலான் வரவேற்பு, இதுல எல்லாம் ரம்ஜான் வர்றது. ரம்ஜானை கரெக்டா வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும். நிசாமுல் அவுகாத்துன்னு பேரு, டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு. என்னன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் ஒரு குரான் அல்லது 3 குரான் அவங்கவுங்க சக்தி கேட்பேன், இத்தனை குரான் முடிப்பேன். நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணத்துல இருந்து இவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு, உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகள்ல நான் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நான் 30 நாள் இதை செய்வேன். இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு தஸ்தூர், ஒரு டைம் டேபிள், ஒரு பர்னாமிஜ் நீங்க போடுறீங்கன்னு வைங்களேன், ரமலானை நீங்கள் சரியாக வரவேற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிளக்ஸ் போர்டு வச்சுட்டு வருக வருகன்னு வராது, அதுல வர்றதல்ல. தயவு செய்து நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேரம் ரமலானுக்கு ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு தான் இந்த விழா, ரமலான் வரவேற்பு விழாங்கிறது. அதுதான் சரி. ஒண்ணும் இல்ல, சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. சில பேர் அவங்க அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனாலிட்டியோ அதை கொடுப்பாங்க. உடம்பு முடியும், அவங்களும் கூட வீட்டுல உள்ள மற்றவங்க எல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பா எந்திரிப்பாங்களா இல்லையா? இந்த எந்திரிக்கிற நேரத்துல ஒரு தஹஜ்ஜுங்கிறது மற்ற காலத்தை விட ஈஸி தானே. அது ரம்ஜான்ல 11 மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருக்கு கிடைக்காது, எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல. ரம்ஜான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே, எந்திரிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியத் பண்ணலாமா? 30 தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ். 30 தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன். நான் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், இந்த முடிவுக்கு வரணும். எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் 3 மணிக்கு, என்ன தஹஜ்ஜத் தியேட்டர் இருக்காது. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 3:15 3:30 ஆயிடுச்சு, 4 இருக்காது. இல்ல ரொம்ப அவசரம், இன்னும் 15 நிமிஷத்துல சாப்பிட்டாகணும், 2 இருக்காது. 2ல இருந்து 8 வரை உங்களுடைய விருப்பம். தஹஜ்ஜத்தை டைமை பொறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் ரமலானை வரவேற்று விட்டீர்கள். வரவேற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 நாள் 30 தஹஜ்ஜத். அடுத்து இஃப்தார்ல நோன்பு துறக்கிறது ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து துவா ஓதுவேன். துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன். இது ஒரு முடிவு. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஏதாவது ஒரு துவா, என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா, என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யணும் ஒரு துவா, எங்க வீட்டுல இவங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கூட ஆயுள கூடன்னு ஒரு துவா, ஏதோ ஒரு துவா, இம்மை சார்ந்து மறுமை சார்ந்து. துவா செய்யாம இஃப்தார் செய்யக்கூடாது. சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி பேரிச்சம் பழத்தை எடுத்து அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இஃப்தார்? இந்த இஃப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாபு. ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம்க்கே 6:25 இருக்கும். 20க்கே வரிசையில உட்காந்துருவார், 20க்கே குற்றாவையும் வச்சிருவாங்க, 20க்கே அந்த போண்டாவோடையும் பக்கத்துல இருக்கும். இவர் 20ல இருந்து கடியாத்த பார்ப்பார், கஞ்சியை பார்ப்பார், வடையை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார். இப்ப என்ன தெரியுமா? ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு 22 தான் ஆகும். நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும். கடிகாரம் ஓட இடையில இதையும் பார்த்துக்குவார், கரெக்டா தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார். சும்மா இருப்பாரா? அந்த கஞ்சி அப்படியே ஆட கோத்து நிற்கும், ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஈமான் அங்க இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறப்ப முடிச்சுட்டு குடிச்சிடலாம்ல. இதெல்லாம் பண்றது 6:22 தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? இருக்கிற வடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார். பூரா வடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் 23 தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பான். அந்த அவர் கொண்டு வருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? 24க்கு பொறுமை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவார். சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது 20க்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து 25க்கு பஞ்சாமிரதமா மாறிடும். இதெல்லாம் அந்த 5 நிமிஷத்துல நடக்கும். அந்த டைம்ல மோதினாரு, அங்க ஏதாவது சுவிட்ச் போடுறதுக்கு வந்திருப்பார். இந்த ஆளு சொல்லாம இன்னும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆள் மேல ஒரு வேகம் வரும்.
அவர் டைம் ஆனா தானே சொல்லுவாரு. அல்லாஹ் உம்மலக சுப்து அவிக்காமந்து. நான் சொல்ல வர்றது, இஃப்தார்ல துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது. அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் ஆமீன் சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும், அல்லது தனியாக இருக்கட்டும். எப்படி சஹர் என்பது தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ, அதுபோல இஃப்தார் செஞ்சுட்டு தான் துவா செய்யும். இது ரம்ஜான் குறித்து நான் சொன்னது. 2 விஷயம் ஆச்சா?